நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அதில் பேர் வந்து இந்தியில் வச்சிருக்காங்க, ஏன் ஆங்கிலத்தில் தானே இருக்குதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. இல்லை பேர் மட்டும்தான் பிரச்சனையா? பல சிறப்பம்சங்களை வரவேற்கிறோம், சரி எதிர்கட்சிகள் சொல்றாங்க சில சிறப்பம்சங்களை வரவேற்கிறோம். பெயர் வந்து முதல்ல அவர் குற்றம் சாட்டுட்டுங்க. பல்வேறு திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் இருக்கு. தேசிய அளவில் ஒரு இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு வைக்கிறோம், அது இந்தியில் தான் தேசிய ஆரோக்கிய திட்டம்னு அப்புறம் நாங்கள் மாற்றிக்கிறோம் தமிழில். இன்றைக்கு இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 28 மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க, 28 மொழிகளில். அப்போ தலைப்புக்கும் தமிழ் மொழியில் வரும், கன்னடத்தில் வரும், மலையாளத்தில் வரும். அதுக்குள்ளே ஏதோ அவசரப்பட்டு இதில் புகார் செய்யக்கூடியவர்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன நன்மை இருக்குது அதை மட்டும் பாருங்கள். எல்லா விதமான பாதுகாப்பும் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கை நீண்ட காலம் இழுக்க முடியாது, 2 முறைக்கு மேலே ஒத்தி வைக்க முடியாது தீர்ப்பை. 45 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். மிகப்பெரிய குற்றங்கள்லாம் 90 நாளில் தாக்கல் செய்யணும். நீங்கள் வந்து ஒரு பெரிய உங்கள் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டான், நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க, இங்கே கொள்ளையடிச்சிட்டோன்னா ஊரில் வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதில்ல, எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது எங்கள் ஏரியா, அங்கே போய் கேளு, இது இங்கே கிடையாது நீ அங்கே போய் கேளு அப்படின்னு எத்தனை மக்களை நம்ம மாற்றி அனுப்பிச்சிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் பல புகார்களில். இன்றைக்கி அது கூட கிடையாது. எந்த ஊரில் தவறு நடந்தாலும் எங்கே வேணாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வாய்ப்பு மக்களுக்கு உருவாகிருக்கு. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு 4 வருஷம் இழுத்துட்டு இருப்பீங்க, இன்றைக்கி 45 நாள் 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடணுங்கிறது எவ்வளோ பெரிய நன்மை பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இன்னைக்கு எஃப்ஐஆர் பாட்டினா உடனே டிஜிட்டலில் நீ போடு, அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பை வெளியிடு, இதில் எவ்வளவு நன்மை நமக்கு நடந்திருக்கு அதை பார்க்கணுமே ஒழிய. பெயர் இன்றைக்கு வந்துங்க இந்தியில் பெயர் இருக்குது. பல்வேறு திட்டங்களுக்கு ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இந்தியில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 7 லட்சம் வீடு கிடச்சிருக்கு. நீங்கள் பெயர் வச்சதுனால வீடு கட்ட மாட்டேன், வீடு வாங்க மாட்டேன் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது நம்ம என்ன சொல்கிறோம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு மாற்றிக்கிறோம். இதானங்க செய்ய முடியும். இது நீங்கள் 28 மொழியில் மொழி மாற்றம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கவலை? பொறுத்துருங்களேன், ஏதோ ஒன்று குறை சொல்லணும். இந்தியா முழுவதும் எல்லா காவல் நிலையங்களையும் நேற்று விளக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போல அந்த சட்டங்களை பற்றி பெயர்களை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே செய்யலை, அதில் அக்கறையே இல்லை. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறத்தாழ 2000 ஸ்டேஷனுக்கு மேலே எந்த வேலையும் செய்யலை. மகளிருக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் பாலியல் துன்புறுத்தலுக்கு கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளானா 10 ஆண்டு கால தண்டனை. எவ்வளவு அற்புதமான திட்டம்லாம் அதில் வந்திருக்கு. இதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு தமிழக போலீஸ் அதில் அக்கறை இல்லாமல் எந்த ஸ்டேஷன்லையும் இதுக்குள்ளே விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தாமல் பொதுமக்களுக்கு செய்யாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் 5.6 லட்சம் போலீஸாருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் தன்னார்வலர்கள் அதில் பயின்றிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு வழக்கறிஞர் குழு அதை எதிர்த்து பேசுகிறாங்க, இன்னொரு வழக்கறிஞர்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. சார் நீங்கள் பெயரை பார்க்காதீங்க சார். வந்தே பாரத் ட்ரெயின், வந்தே பாரத் இந்தியில் இருக்குது, ஆனால் திருநெல்வேலிக்கு 6 மணி நேரத்தில் போகுதுன்னு அதை மட்டும் தானே பார்க்கணுமே. மக்களுக்கு இது வசதியாக இருக்கா? பேர் வந்தே பாரத் நான் ஏற மாட்டேன்னு சொன்னால் என்னங்க நியாயம்? அதே மாதிரி காவேரி எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், பல்லவன் எக்ஸ்பிரஸ் அதுவும் வச்சுட்டு தானே இருக்கும். இதுக்கெல்லாம் தமிழில் சீக்கிரம் எல்லா பேரும் வரும். நம்ம இன்றைக்கி குஜராத்லேயும் பீகார்லேயும் பொறியியல் கல்லூரிக்கு மொத்தமாக அவங்க இந்தி மொழியில் பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. சாரி, பீகாரில் நம்ம கொண்டு வந்திருக்கோமா பொறியியல் பாடத்திட்டத்தை மொத்தம் தமிழில் கொண்டு வந்திருக்கோமா சார்? இன்றைக்கி இதில் தமிழில் வந்தால் தானே சார் நாளைக்கு எல்லா மாநிலத்திலையும் வழக்காடு மொழி மொத்தமாக அந்தந்த மாநிலத்துக்கு வரும். ஏன் ஆங்கிலேயர் சொல்கிறதையே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? சென்னை ராஜ்யம்ன்றது தமிழ்நாடா மாற்றலையா? அதெல்லாம் ஏமாத்துறீங்க, வெள்ளைக்காரன் வச்சுட்டு போயிட்டான் சென்னை ராஜ்யம் சொல்லிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் தவறான பொய் பிரச்சாரங்க.